ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல்ல அடுத்ததா இன்னைக்கு மைசூர் பாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக், சீர் மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்டு மைசூர் பாக் தான் இன்னைக்கு செய்ய போறோம். என்ன சாஃப்ட் மைசூர் பாக் வந்திருந்தாலுமே இந்த ஹார்ட் மைசூர் பாக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம சின்ன வயசுல பெட்டி கடையில வாங்கி சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அந்த மைசூர் பாக் தான் இது. இது செய்யறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். மைசூர் பாக் செய்யறதுக்கு இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் சலிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாவுன்றதால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்க கடையில வாங்குற மாவா இருந்தா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து நான் இன்னைக்கு கிரவுண்ட்நட் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸ்வீட் செய்யறதுக்கு இது மாதிரி கிரவுண்ட்நட் ரீஃபைண்ட் ஆயில்னா டேஸ்ட் அதிகமா குடுக்கும். நீங்க வேண்டானாலும் வேற ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். பாதி எண்ணெய், பாதி நெய் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் எண்ணெயில தான் செய்ய போறேன். மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹைட் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரேவோ, பிளேட்டோ இல்ல டிஃபன் பாக்ஸோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட்டாயமா ஹைட் இருக்கிற மாரி எடுத்தீங்கன்னா தான், அதுல நம்ம மைசூர் பாக் ஊத்தி வைக்கும்போது, அது செட் ஆகி கிடைக்கும்போது டபுள் கலர்ல நமக்கு கிடைக்கும். நம்ம சூடோட ஊத்தும்போது, இது மாரி ஹைட்டா இருக்கும்போது, அந்த ஹீட்லயே தான் அப்பதான் நமக்கு அது டபுள் கலர் கிடைக்குது. அதுக்காக இது மாதிரி ஹைட்டா இருக்கிற பிளேட் தான் நீங்க கட்டாயமா எடுத்துக்கணும். அதுல நெய் இல்லன்னா எண்ணெய் தடவி ஃபுல்லா இதே மாரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு தான் நம்ம மைசூர் பாக் செய்யவே ஆரம்பிக்கணும். அடுப்புல 2 கடாய் எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நமக்கு சூடான எண்ணெய் தான் தேவை. அதுக்காக புகஞ்சு வர அளவுக்கு சூடுபடுத்திட வேண்டாம். மிதமான தீயில வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இது சூடு பண்ண ஆரம்பிச்ச பிறகு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட சர்க்கரை முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நெறைய சேர்த்துறாதீங்க. அப்புறம் பாகு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால சர்க்கரை முழுகுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு எண்ணெய் சூடா வேணும். அப்பதான் நமக்கு நல்ல ஹார்டான மைசூர் பாக்கு கிடைக்கும். எண்ணெய் சூடா ஊத்தும்போது தான் அது மாவு பொரிஞ்சு தான் நமக்கு அது மாதிரி மைசூர் பாக்கு கிடைக்கும். எண்ணெய் அதுக்காக ஓவராவும் சூடுபடுத்திற வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இப்ப சர்க்கரை பாருங்க நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் திக்காகணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் தாங்க நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. நம்ம பாகு எடுத்து செய்யறதுனால 10லருந்து 15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. இப்ப கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பாகு பதம் வரல. மறுபடியும் கொதிக்கட்டும். செக் பண்ணலாம். ஒரு கம்பி பதம் வரணுங்க. ஒரு கம்பி வந்து உடையிற அளவுக்கு இருக்கணும் பாகு பதம். கம்பி வந்து உடையுது பாருங்க. இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜு. இப்ப அடுப்ப ஃபுல்லா சிம்லயே வச்சுக்கோங்க. இனிமேல் ஃபுல்லா சிம்லயே வச்சுக்கலாம். உங்களுக்கு ரைட் சைட்ல இந்த இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ற கடாய் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்ல எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அப்பதான் இது கலரிக்கிட்டே நம்ம எண்ணெய் ஊத்துறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப கடலை மாவ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து குடுத்துருங்க. கட்டிகள் இல்லாம. நம்ம விஸ்க் வச்சு கலர்றதால கட்டிப்படாது. நீங்க விஸ்க் இல்ல கரண்டில தான் கலர்றீங்க, கட்டி பட்டுருச்சுனாலும் பயப்படாதீங்க. எல்லாம் நல்லாவே வந்துரும். ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் கலரிக்கிட்டே தான் இருக்க போறோம். அதனால கட்டிகள் பட்டாலுமே அது சரியாகிடும். இது மாதிரி மாவு நல்லா கலந்து விட்ட பிறகு, அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம எண்ணெய கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். மொத்தமா சேர்த்துறக்கூடாது. ஒவ்வொரு கரண்டியா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இருக்கிற கடாய் ஆன்லயே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. எண்ணெய் எடுத்து ஊத்துறதுக்கு ஒரு குழிவான கரண்டி எடுத்துக்கோங்க. அதுல வச்சு எண்ணெய் எடுத்து ஊத்த வசதியா இருக்கும். மாவு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு கரண்டியா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊத்துற எண்ணெய் அத அப்சர்வ் பண்ண பிறகு தான் இன்னொரு கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். இப்ப மாவு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்ப சிம்லயே வச்சுக்கோங்க. இப்ப ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்துறோம்.
இப்ப எண்ணெய் சூடா இருக்கிறதுனால தான் இது மாரி மாவு பொரிஞ்சு வருது. இந்த எண்ணெய இந்த மாவு முழுவதுமா அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு தான் இன்னொரு கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துறக்கூடாது. ஒவ்வொரு கரண்டியா தாங்க எண்ணெய் சேர்க்கணும். மொத்தமா சேர்த்துறக்கூடாது. இது மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்ப தண்ணியா இருக்க மாவு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது நல்லா கெட்டியா ஆக ஆரம்பிக்கும். இது மாரி பொரிஞ்சு வந்தா தான் நமக்கு மைசூர் பாக்குள்ள ஓட்டைகள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி கிடைக்கும். மாவோட டெக்ஸ்டரே மாறிருக்கு பாருங்க. இன்னும் 1லருந்து 2 நிமிஷத்துக்குள்ள நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். எல்லாம் நல்லா ஒண்ணு திரண்டு வந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்ட்டான பக்குவம். நான் மொத்த எண்ணெயும் சேர்த்துட்டேன். அவ்வளதான். இப்ப இன்னும் நல்லா மாறிடுச்சு பாருங்க. கரெக்ட்டான ஸ்டேஜ். இப்போ கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே நெய் தடவின ட்ரேக்கு மாத்திரலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல கட்டாயமா ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்ட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடாயில இருந்து எடுத்து ட்ரேல சேர்க்கறதுக்கு லேட் பண்ணோம்னா, அது கடாயோடயே இறுகி பிடிச்சுக்கும். இப்ப இந்த ட்ரேவும் சூடா தான் இருக்கும். பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இத லேசா ஷேப் பண்ணிக்கோங்க. ஓவரா பிரஷர் போட்டு அழுத்திராதீங்க. இதுக்கு உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் இருந்தா தான் நமக்கு ந மைசூர் பாக்குக்கு நடுவுல அந்த ஓட்டைகள் மாதிரி கிடைக்கும். இப்போ ட்ரேல சேர்த்து 3 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜ்லயே நமக்கு என்ன ஷேப் கட் பண்ண போறோமோ, அந்த ஷேப்புக்கு கீறல் போட்டு வச்சுக்கலாம். இப்ப இது தேவையான அளவுக்கு ஷேப்புக்கு இப்பவே கோடு போட்டு வச்சுட்டு, இது முழுமையா ஒரு 2லருந்து 2 1/2 மணி நேரம் ஆற விட்டுடலாம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் இது நம்ம டீமோல்டு பண்ணணும். இப்ப பாருங்க நல்லா முழுமையா ஆறியிருக்கு. இப்ப இது மேல ஒரு பிளேட் வச்சுட்டு, அப்புறமா இத இப்டி கவுத்திக்கோங்க. டைரக்ட்டா அப்படியே நம்ம ட்ரேவோட கவிழ்த்தக்கூடாது. அது ஷேப் இல்லாம ஆகிரும். இது மாதிரி தட்டு வச்சு கவிழ்த்திட்டு 2 முறை தட்டுனோம்னாலே அழகா வந்துரும். நம்ம நெய் தடவி வச்சதாலயும், சர்க்கரை பாகு எடுத்த பக்குவம் கரெக்ட்டா இருந்ததுனாலயும் தான் இது மாரி அழகா வந்திருக்கு. பாகு ஒழுங்கா நம்ம பக்குவம் பார்த்து எடுக்கலன்னா, அது பாதி அப்படியே இறுகி பிடிச்சுக்கும். பாருங்க நல்ல டபுள் கலர்ல வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்ல டபுள் கலர்ல. நம்ம ஊத்தி வச்ச ட்ரே வந்து ஹைட்டா இருந்தா மட்டும் தான் இது மாதிரி கலர்ல கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம எண்ணெய் நல்ல சூடான எண்ணெய் சேர்க்கும்போது பொரிஞ்சது பார்த்தீங்களா? அதனால மட்டும் இது மாதிரி ஹோல்ஸும் வரும். அவ்வளதாங்க. சுவையான ட்ரெடிஷனல் மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.